Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் ஒரு 20 டேஸ்க்கான தமிழ் நியூ சிலபஸ் படி இருக்கக்கூடிய யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும் ரெகுலராக 50 கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கான டே 1க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தாங்க இது. ஸோ டே 1க்கான 50 கொஷின்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம பார்த்தலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், குரில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியானதை கண்டறிக. ஸோ என்னது, குரில் நெடிலோட வேறுபாடு அறிந்து சரியான பொருளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிலை, செகண்ட் ஒன் வந்து சீலை. ஓகேங்களா. ஸோ சிலை சீலை இதுக்கான குரில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், தேர்வு செய்ய போகிறோம். ஸோ சிலைனா என்னதுங்க, ஒரு கல்ல வடிக்கப்பட்ட ஒரு உருவம் இல்லையா, அதுதான் என்னது சிலை. சீலைனா என்னது, புடவை இல்லையா, துணி. அப்போ இங்கே வந்து பாருங்கள், இறைவனோட திரு உருவம், இன்னொன்று துணி. ஓகேங்களா. ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தவறாக வந்து பொருள் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ நமக்கு சிலைனா திரு உருவம், சீலைங்கிறது துணி. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா. சரி, அடுத்தது பாருங்கள், ஊக்கம் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ப்ரீவியஸாக கொஸ்டின்லேயும் அடங்கினது தான், சிலபஸ் வைஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஊக்கம் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஊக்கம் அப்படின்னா என்னதுங்க, நல்ல ஒரு ஆர்வமாக உற்சாகமாக செயல்படக்கூடியது தான் ஊக்கம். அப்போ அதோட எதிர்ச்சொல் வந்து என்னது, சோர்வு. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, டக்குன்னு முதல் வார்த்தையை பார்த்தோன்னே பொருள் தான் கேட்டிருக்காங்கன்னு நினச்சி ஆன்சர் எழுதிடும். ஆனால் பக்கத்தில் வந்து எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களா, அதோட சரியான பொருள் கேட்டிருக்காங்களாங்கிறத கவனமாக பார்த்துட்டு தான் ஆன்சரை வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா. அடுத்தது சேர்த்து எழுதுக. பொங்கல் கூட்டல் அன்று எப்படி வரும், பொங்கல் அன்று அப்படின்னு வருமா. இந்த இல்லு கூட்டல் ஆ ரெண்டும் சேர்ந்து லா அப்படின்னு மாறும் இல்லைங்களா. ஸோ அப்போ பொங்கல் அன்று எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல வந்து நமக்கு இடம் பெற்றிருக்கு. அவ்வளோதான். நாலாவது கொஷின், வழி 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 ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மயங்கொலிகள் வந்து எங்ககிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 490 மயங்கொலிகள் வந்து செட். ஓகேங்களா. இப்போ இந்த வழி வழி வழிங்கிறது ஒரு செட். இதே போல் 490 செட் வந்து ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃபாக எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தமிழ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனல்லே. ஓகேங்களா. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வழி என்னதுங்க, ஐயோ எனக்கு வலிக்குதே அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இது. ஸோ இந்த வழி வந்து காற்று. இந்த சிறப்புலாம் வரக்கூடிய வழி வந்து என்னதுங்க, இந்த வழியாக போங்க, இதுதான் வாழ்க்கையோட நெறி, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வழி. அப்போ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இருக்க வழி ஐயோ வலிக்குதே அப்படின்னு என்னதுங்க, ஒரு துன்பச் செயல். அப்போ துன்பம். இந்த வழி வந்து என்ன சொன்னேன், காற்று. சிறப்புலகரத்தில் வரக்கூடிய வழி வந்து என்னதுங்க, நெறி. சரிங்களா. ஸோ இது வந்து சொல்லும் பொருளும்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம் இல்லைங்களா. அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. அடுத்தது சந்திப்பிழையற்ற தொடர் எது அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், கைவினை கலைஞர் கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். சரி, கைவினை இக்கு வந்து அந்த இடத்துல என்ன வந்திருக்கு, சரியாக அமைஞ்சிருக்கு. கலைகளுள் ஒன்றை, இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, ஐ வந்து லாஸ்ட்டில் முடிஞ்சதுன்னா அதுக்கு பின்னாடி என்னங்க வரும், வள்ளின மெய்யெழுத்து மிகவும் இல்லையா. ஸோ அப்போ ஒன்றை, அதுக்கு பின்னாடி இக்கு வந்து வந்திருக்கு, கற்றுக்கொள்வேன். ஓகே, இங்கே வந்து சரியாக அமைஞ்சிருக்கு. அப்போ சந்திப்பில் இல்லாமல் இருக்கக்கூடிய தொடர் வந்து ஆப்ஷன் ஏல வந்து நமக்கு அமைந்திருக்கு. சரிங்களா. ஸோ மற்றதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இக்கு வந்து நமக்கு ரெண்டு இடத்துலையுமே ப்ளேஸ் ஆகலை இல்லைங்களா. ஆப்ஷன் பிலையும் விழுகலை, ஆப்ஷன் சிலையும் விழுகலை. ஆப்ஷன் டியில் பார்க்கும்போது ஒன்றை பின்னாடி இக்கு வரணும், அங்கே வந்து நமக்கு விழுகலை. அப்போ அதனால் நமக்கு ஆப்ஷன் ஏ தான் பிழை இல்லாமல் வந்திருக்கு. சரியா. அடுத்தது ஆறாவது கேள்வி, சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. ஆத்திச்சூடி பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு வரணும் இல்லையா. ஸோ ஆத்திச்சூடி பாடலை எழுதியவர் ஔவையார்னு வரும். அந்த ஔவைங்கிறதுக்கு அந்த இடத்துல கொஷின் மார்க் வந்திருக்குன்னா ஔவைங்கிறத என்ன எப்படி குறிக்கும், யார் அப்படின்றது தான் நமக்கு மென்ஷன் பண்ணி வரும் இல்லையா. அப்போ ஆத்திச்சூடி பாடலை எழுதியவர் யார் அப்படிங்கிற வினாச்சொல் தான் அந்த இடத்துல வரணும். அடுத்தது சரியான வினாச்சொல்லை தேர்க. ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை அப்படின்னு வரணும். சரியா. சில பேர் நினைப்போம், ஏன் ஐம்பெருங்காப்பியங்கள் யாதுன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா, ஐம்பெருங்காப்பியங்களில் 5 நூல்கள் இருக்குது நமக்கு. ஓகேங்களா. அப்போ இது என்னதுங்க, ஒரே ஒரு புக்காக கிடையாது, நிறையா புக்கு, 5 புக்கு வருது. அப்போ ப்ளூரல் ஃபார்ம், பன்மையில் குறிக்கணும்னா நம்ம என்ன சொல்லணும், யாவை அப்படின்னு தான் சொல்லணும். சரியா. அடுத்தது பாட்டு கூட்டல் இருக்கும். இந்த டூ இருக்கு இல்லையா, பாட்டுன்ற இடத்துல டூ இருக்கா, அது எப்படி வரும் நமக்கு, இட்டு கூட்டல் ஊன்னு வரும். அந்த ஊ வந்து கெட்டு ஒழிஞ்சிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஈ கூட இந்த இட்டு வந்து சேரும். அப்படி இட்டு கூட்டல் ஈ டி. ஓகேவா. பாட்டிருக்கும் அப்படின்னு வந்து நமக்கு இடம்பெறும். என்னென்னு வரணும், பாட்டிருக்கும். ஆப்ஷன் ஏ வந்து வரும் நமக்கு. அடுத்தது
வா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வா அப்படிங்கிற வேர்ச்சொல்லுக்கு வினையாளனையும் பெயர் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரணும்? வந்தவர். ஓகேவா? என்ன வரணும்? வந்தவர். சரி, அடுத்த 10வது கேள்வி. வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. பெரு. ஸோ இது ஆல்ரெடி நம்மளோட நிறையா கிளாஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பெயரச்சம் அப்படின்னா லாஸ்ட்டில் ஆன் முடியணும். வினையச்சம்னா அல்லது ஒன்று ஈ அல்லது ஊன் வந்து நமக்கு முடியணும் இல்லையா? அப்போ வினையச்சமாக மாற்றணும். பெரு அப்படிங்கிறத ஒன்று ஈன்னு வர மாதிரி மாற்றணும், இல்லை ஊன் வர மாதிரி மாற்றணும். ஸோ இங்கே வந்து பார்த்தா பெற்று, ரூ வந்து எப்படி பிரியும்? இரு கூட்டல் ஊன்னு பிரியுமா? அப்போ ஊ வந்து இடம் பெற்றிருக்கீங்க. அப்போ பெருங்கிறதுக்கான வினையச்சம் வந்து என்னது? பெற்று அப்படிங்கிறது தான். ஓகேவா? சரி, அடுத்தது வருக அப்படிங்கிற வேர்ச்சொல் வந்து என்னது? இது எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய வா அப்படிங்கிறது தான். சரி, அடுத்தது. ஸோ இதே போல் வேர்ச்சொல்லுமே பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃபாக நிறைய வேர்ச்சொல்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு அதுவும் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம். சரி, அடுத்தது பாருங்கள். விழுந்தானை தூக்கி விட்டேன். இத்தொடரில் விழுந்தானை என்பது எந்த வகையான சொல் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய வினையாளனையும் பெயர். ஓகேவா? அடுத்தது வளர் அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட வினைமுற்றை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளர் அப்படிங்கிறதுக்கான வினைமுற்று என்னன்னா வளர்த்தார். ஓகேங்களா? என்னது? வளர்த்தார். அடுத்தது வந்தனன் அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் வந்து என்னவா இருக்கும்? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய வா, அதுதான். ஓகேங்களா? சரி, அடுத்தது பரப்பு மின். இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடுக. ஸோ இதோட வினையடி அப்படிங்கிறது என்னதுங்க? அதாவது வேர்ச்சொல் வினையடி எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ பரப்பு மின் அப்படிங்கிறதுக்கு வந்து பரப்பு. ஓகேவா? அவ்வளோதான். தென்னன் அப்படிங்கிறது எந்த வகையான பெயர்ச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயர்ச்சொல் மொத்தமாக 6 வகை இருக்கும் இல்லையா? என்னென்ன? பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர்னு சொல்லிட்டு 6 வகையாக நமக்கு அமைந்திருக்கும் இல்லையா? அந்த இதில் தென்னன் அப்படிங்கிறது எவ்வகையான பெயர்ச்சொல் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ தென்னன்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சொல். ஓகேங்களா? ஸோ அந்த நாட்டை, அந்த தென்னன் நாட்டை சேர்ந்தவன் அந்த மாதிரி வரும் இல்லைங்களா? அதுதான். இது வந்து என்னது? இடப்பெயர். அடுத்தது இன்சொல். இதோட எதிர்ச்சொல் வந்து என்னது? ஈஸியாக எல்லாருமே கண்டுபிடிக்கலாம். வன்சொல். ஓகேங்களா? இனிமையான சொல்லுக்கு எதிர்ச்சொல் வந்து கொடுஞ்சொல். அப்போ அது வந்து வன்சொல். அடுத்தது இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தெரிவு செய்க. நீங்கு, நீக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? நீங்கு, நீக்கு. இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து பார்ப்போம். பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு. அடுத்து பாருங்கள். இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு. அடுத்து என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு. தவறான பதிவுகள் நீங்கள் வேண்டுமென்று நினைத்து நீக்கிவிட்டேன். சரி, இப்போது நீங்கு, நீக்கு இதில் வரக்கூடிய தவறான சொற்றொடரை தான் நம்மளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 3 ஆப்ஷன் சரியாக இருக்கும், ஒரு ஆப்ஷன் தான் தவறாக இருக்கும். அந்த தப்பான ஆப்ஷனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சூஸ் பண்ணி சொல்ல போகிறோம். இப்போ ஆப்ஷன் ஏல வந்து பாருங்களேன். பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு. ஸோ பேரை நீக்கிட்டா நீ பள்ளியை விட்டு நீங்கள் போயிடணும். அப்போ நீங்கு, நீக்குக்கு சரியாக அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் தானே ஃபஸ்ட்டு வந்திருக்கணும், நீக்கு செகண்டாக வரணும்ல? அப்படிலாம் கிடையாது. பொருள் கரெக்டாக வந்திருக்கா? ஓகே. அப்போ ஆப்ஷன் ஏ சரியாக இருக்குது. அடுத்தது இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்க. அப்போ நீங்கு, நீக்கோட பொருள் வந்து சரியாக அமைஞ்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் பி வந்து சரிதான். இந்த குரூப்பை விட்டு நான் போனோன்னா என் பெயரை நீ தூக்க, அப்போ தான் நான் போவேன். ஓகேவா? அப்போ கரெக்டாக இருக்கு. ஓகே. அடுத்தது என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு. ஸோ இங்கே எப்படி வந்திருக்கணும்? என் பெயரை நீக்க நினைத்தால் நீக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஒரே இதாக தான் வந்திருக்கும் இல்லையா? இங்கே நீக்க, நீங்கன்னு சொல்லிட்டு தவறான பொருள் மாதிரி இங்கே படுது இல்லைங்களா? ஸோ அந்த வார்த்தை எப்படி இருக்குது? பிழையாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு தவறானது. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் சி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தவறான பதிவுகள் நீங்க வேண்டும் என்று நினைத்து நீக்கிவிட்டேன். ஸோ அது போகணும்னு நினச்சேன், நான் நீக்கிட்டேன். அவ்வளோதான். கரெக்டாக இருக்கு இல்லையா? அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து பிசிறு தட்டுற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால் ஆப்ஷன் சி வந்து நமக்கு ஆன்சர். அடுத்தது கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து, சேர்த்து. சரி, சேர்ந்து, சேர்த்து ரெண்டுமே வரணும், சரியாகவும் வரணும் இல்லையா? ஆப்ஷன் ஏல பாருங்களேன். ஒன்று சேர்ந்து வீட்டை கட்டினர். சேர்ந்து வந்துருச்சு. சேர்த்து எங்கே இருக்குது? வரவே இல்லை. அடுத்து அனைவரையும் சேர்த்து கல்வியை புகட்டினர். சேர்த்து இருக்குது, சேர்ந்து வரலை. அடுத்து பாருங்களேன். அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விரையினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். அப்போ இங்கே சேர்ந்தும் வந்திருக்கு, சேர்த்தும் வந்துருச்சு. அவ்வளோதான். இதான் வந்து நமக்கான ஆன்சர். இங்கே சேர்த்து வைத்த சொத்து வீண் போகாது. இங்கே சேர்த்து இருக்குது, ஆனால் சேர்ந்து வந்து வரல இல்லைங்களா? சரி, அப்போ நமக்கு எது ஆன்சர்? ரெண்டுமே சரியாக அமைஞ்சு வந்திருக்கக்கூடியது ஆப்ஷன் சியில் தான். அடுத்தது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. புதைந்து, புதைத்து. ஆப்ஷன் ஏ பாருங்களேன். ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். அடுத்தது புதைந்த பொருளை மறைத்து வைத்தல். அடுத்து புதையலை கண்டு மகிழ்ந்தான். அடுத்து ரவி புதைத்த புதையலை மறந்தான்.
2 வார்த்தையுமே நமக்கு எங்கெங்க இடம்பெற்றிருக்கு? ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். ஸோ இந்த 2 வார்த்தையுமே சரியாக அமைஞ்சு வந்திருக்கிறது ஆப்ஷன் ஏல மட்டும்தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சர். அடுத்தது சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு டேஷ். ஸோ செயற்கைக்கோளின் பங்கு சிங்குலர், அப்போ என்ன வரணும்? யாது. ஒருவேளை இந்த இடத்துல பன்மை ப்ளூரலாக வந்துருந்துச்சுன்னா நம்ம யாவைன்னு கேட்டிருப்போம் இல்லையா? பங்குகள் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா நம்ம யாவை அப்படின்னு வந்து கேட்டிருப்போம். ஸோ இந்த இடம் வந்து ஒரு சிங்குலர் ஒருமையாக வந்திருக்கனால நம்ம யாது அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, அடுத்தது சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. ஆழ்வார்கள் டேஸ் பேர். ஸோ ஆழ்வார்கள் எத்தனை பேர்? அதானே நமக்கு ஆப்ஷனை பார்க்காமலே நம்மளால் சொல்ல முடியும். ஆழ்வார்கள் எத்தனை பேர்? அடுத்தது சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார்? ஓகே, இது நம்ம வந்து ஒன்ஸ் அகேன் வந்து ரிப்பீட்டடாக வந்து கொடுத்துரும். அப்போ ப்ரீவியஸ் இயரில் இது வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, அடுத்தது குறில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் அறிக. ஸோ ஆறு அப்படின்னு வந்து குறில் நெடிலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான பொருள் வந்து நம்ம சொல்ல போகிறோம். அப்படின்னா என்னது? அதை வந்து கட் பண்ணுன்னு அர்த்தம். அப்போ வெட்டுதல். ஆறுனா நதி, ரிவர்லேயே, அப்போ நதி. ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியானது. அடுத்தது கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க. டேஸ் வில் டேஸ் குளித்தது. 4 ஆப்ஷனையும் சொல்லி பாருங்கள். விடுவில் வீடு குளித்தது. வீடு குளிக்குமா? தப்பு. சுடுவில் சூடு குளித்தது. தப்பு. மடுவில் மாடு குளித்தது. சரி, மடுவில் மாடு குளிக்குது. ஓகேங்க. அடுவில் ஆடு குளித்தது. இது வந்து ஏங்க மாடு குளிக்கும் போது ஆடு குளிக்கக்கூடாதாங்க அப்படின்னா மாடுங்கிறதுங்க மடுவில் மாடு குளிக்குதுன்றது தான் நமக்கு வரும். சரியா? அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியானது. அடுத்தது வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டுபிடி. போ அப்படிங்கிறதுக்கான வினைமுற்று என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? போனான் அப்படிங்கிறத என்னதுங்க? வினைமுற்று. ஸோ வினைமுற்றுக்கும் வினையாளனையும் பேருக்கும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கக்கூடாது. ஓகேங்களா? போகுவார் ஆர் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வினையாளனையும் பேர். முடிஞ்சு போய் வந்துச்சு அப்படின்னா போனான் அந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் ஒரு அந்த பால் எது அப்படிங்கிறது கரெக்டாக மென்ஷன் பண்ணி வந்துருச்சுன்னா அது வினைமுற்று. சரியா? அடுத்தது படி என்பதன் வினையாளனையும் பெயர் வந்து என்ன? ஸோ படி அப்படிங்கிறதுக்கான வினையாளனையும் பெயர் படித்தவர். இதே படித்தான் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா வினைமுற்று, முடிஞ்சு போயிருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ படித்தவர் அப்படிங்கிற சவுண்டில் முடியுது, அது வினையாளனையும் பெயர். அவ்வளோதான். சென்றனர் அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் வந்து என்னதுங்க? ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய செல். அடுத்தது வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. மகிழ்வித்தான். ஸோ இதோட வேர்ச்சொல் வந்து என்னது? 2 இது இருக்குது. இதை பார்த்து கன்ஃபியூஷன் ஆகுவீங்க இல்லைங்களா? ஸோ வந்து கன்ஃபியூஷன் ஆகலைனால ஒரு அவசரத்தில் தப்பாக வந்து நம்ம எழுதிடுவோம். மகிழ் அப்படிங்கிறப்ப கண்ணு வந்து இங்கே போயிடுச்சு அப்படின்னா அந்த இல் வந்து நமக்கு தவறான ஆன்சரை வந்து கொடுத்துரும். அப்போ அதுக்கு மகிழ் அப்படிங்கிறதுக்கு எந்த இல் அப்படிங்கிறத பார்த்து சரியான வேர்ச்சொல்லை வந்து நம்ம என்ன பண்ணணும்? தேர்ந்தெடுக்கணும். சரியா? அடுத்தது நடப்பால். இச்சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக. ஸோ நடப்பால் அப்படின்னா அதோட வேர்ச்சொல் வந்து என்னதுங்க? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய நட. அவ்வளோதான். சந்திப்பிழையை நீக்குக. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது நல்கினால் என்பதன் எதிர்ச்சொல். ஸோ நல்கினால் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் வந்து எடுத்தால். ஸோ இது எனக்கு புரியலையேங்க அப்படின்னா நல்கினால்னா நல்குனா தருதல் அப்படின்னு அர்த்தம். தரது. ஓகேவா? அப்படிங்க பாருங்கள். கொடுத்தல், தந்தால், தருகிறாள் எல்லாமே ஒரே பொருளாக இருக்கா? அப்போ ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது என்னது? எடுத்தால். ஓகேங்களா? இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஆப்ஷன்ஸ் எல்லாமே இப்படியே தான் நமக்கு இடம் பெற்றிருந்துச்சு. ஓகேங்களா? சரி, பருத்தி கூட்டல் எல்லாம். ஸோ இதோட ஆன்சர் எப்படி வரும்? பருத்தி எல்லாம் எப்படி வரும்? தீ இருக்கா? அந்த தீ வந்து இத்து கூட்டல் ஈன்னு வருமா? ஈ வந்து போயிடுச்சுன்னா சாரி இதில் வந்து அப்படி ப்ளேஸ் ஆகாதுங்க. இது வந்து ஈ வந்து வருங்க. ஓகேங்களா? சாரி, ஈ வந்து போகாது, ஈ வரும் இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ ஈ கூட்டல் ஏ வந்து நமக்கு என்ன வரும்? ஏ அப்படின்னு வந்து பருத்தி எல்லாம் அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ வந்து ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. அடுத்தது வட்டு கூட்டல் ஆடினான். இதை வந்து எப்படி நம்ம சேர்த்து எழுதலாம் அப்படின்னா வட்டாடினான். எப்படி வரும்? வட்டாடினான். ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியானது. அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க. கண்ணகியின் சிலம்பு இது வன்று. ஸோ வந்து 8th இலக்கணத்தில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் இல்லைங்களா? ஸோ வந்து அன்று எங்கே வரும்? அல்ல எங்கே வரணும்? அல்லை எங்கே வரணும்? அல்லன், அல்லல் இதெல்லாம் எங்கே வரணுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ கண்ணகியின் சிலம்பு இது வன்று அப்படின்னு வந்து வரணும். சரியா? அடுத்தது ஒருமை பன்மை பிழை. கன்று டேஸ் தலையை ஆட்டியது. ஸோ கன்று தனது தலையை ஆட்டியது.
ஸோ ஒருமையில் வரும்போது தனது அப்படின்னு வந்து வரணும், அவ்வளோதான். அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஸோ என் தங்கை பரிசு பெற்றான் இருக்கு. தங்கைங்கிறது என்னதுங்க? பெண்பால். பெற்றான்ங்கிறது ஆண் பாலை குறிக்குது, அப்போ தவறானது. அப்போது அடுத்து வந்து பாருங்களேன், இது எங்கே கரெக்டாக இருக்கு? என் தங்கை பரிசு பெற்றாள். ஆப்ஷன் டியில் தான் வந்து சரியாக அமைந்திருக்கு. சரி, அடுத்தது நிறுத்தல், இதோட வேர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொழிற்பெயரில் வந்து இடம்பெற்றிருக்கு இல்லைங்களா? ஸோ நிறுத்தல் அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் வந்து நிறுத்து. ஓகேயா? நிறுத்தல்ங்கிறது நிறுத்து. அடுத்தது மயங்கிய அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் வந்து என்னவா இருக்கும்? ஸோ மயங்கிய அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மயங்கு. அடுத்தது சூழ் அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட வினையாளனியம் பெயர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வரணும்? சூழ்வார். ஓகேவா? அடுத்தது மார்கழி, பெயர்ச்சொல் வகையினை கண்டறிக. ஸோ மார்கழி அப்படிங்கிறது எந்த வகையான பெயர்ச்சொல் அப்படின்னா கால பெயர்ச்சொல் இல்லையா? சரி, அடுத்தது சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். ஆப்ஷன் டி சரியா? அடுத்தது நின்றான், இதோட வேர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்களா? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய நெல். அடுத்தது வேர்ச்சொல்லை காண்க. சுடுதல், இதோட வேர்ச்சொல் வந்து ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய சுடு. அடுத்தது வந்தான் அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் வா அப்படிங்கிறது ஆப்ஷன் டியில் வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? அடுத்தது தா எனும் வேர்ச்சொல்லின் வினையச்ச சொல் எதுவென கண்டறிக. தா அப்படிங்கிறதுக்கு வினையச்சம் வந்து வரணும்னா ஒன்று ஈ வரணும், இல்லைன்னா ஊ வரணும் இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது தந்து, இதில் தான் அந்த தூ வந்து எப்படி பிரித்தா ஊ கிடைக்கும், இத்துக்குட்டல் ஊன்னு பிரிக்கும்போது வருதா? அப்போ இதுதான் என்னது? வினையச்ச பெயரிங்க. அடுத்தது பாடு அப்படிங்கிறதுக்கான பெயரச்சம் வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ பாடிய, அந்த யாவை பிரிக்கும்போது தான் ஈ குட்டல் ஆண் வரணும். ஆண் முடியும் போது தான் அது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், பெயரச்சம்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா அப்போ ஆப்ஷன் பி பாடிய தான் நமக்கு சரியானது. அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கிறது. அடுத்து உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொண்டது. உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன. ஓகேங்களா? அப்போ உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன. இதுக்கப்புறமும் வாழணும்னா சாப்பிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து காலமே வந்து உள்ளே கொடுத்து ஒருமை பன்மையை வந்து நம்மளை பார்க்க சொல்லுவாங்க. அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. குதிரையில் இருந்து அவர் இறங்கினான். அவர்னு வரும்போது இறங்கினான் அப்படின்றதா வராது. குதிரையிலிருந்து அவர் இறங்கினார். அவர் இறங்கினாருங்கிறது தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. அடுத்து இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின், நிலவு கூட்டல் என்று நிலவென்று. ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா? ஸோ அந்த 50 கொஷின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ நாளைக்கு வீடியோவில் டே 2ல் அடுத்த 50 கொஷின் யூனிட் 1ஓட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.